ஸ்கூல் அண்ட் காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்ஸ் கெஸ்ட். கேரளாவில் சுனிதா வில்லியம்ஸ், தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். India built a space station. What will be your contribution? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமா என்ன வேணா பண்ணலாம். நம்ம வந்து இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டு டோட்டலாகவே தமிழ்நாடே இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து இந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்றவங்க ஈஸியாக ஒரு காலேஜுக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ போயிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதுவே நான் இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இல்லை நான் படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை கலெக்டரோ அப்படி வந்தாங்கன்னா பெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க செலிபிரிட்டி கிடையாது. ஆனால் அவங்க மூலயமா ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்காக இந்த விஷயத்த நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல மொத்தமாக தமிழ்நாடே இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிளேம் பண்ணிட முடியாது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. இவங்க போகிறாங்க அப்படின்றதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க போயிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்றது தான் பெரிய பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க போயிட்டு டேலண்ட் தான் முக்கியம், எஜுகேஷன் முக்கியம் இல்லை, டேலண்ட் இருந்தால் என்ன வேணா பண்ணிடலாம், எஜுகேஷன் தான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு பேசுறதா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி ஒருத்தவர் வந்து அவரோட பேர் தெரியல மைக் கூட மாட்டிக்கிட்டு மூட நம்பிக்கைகளை பரப்புறதா இருக்கட்டும். இவருக்கு இதான் வேலை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ். என்ன தேடுறாங்க? இது வந்து பிக் பாஸ் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு ஏதோ இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வர வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் எதுக்கு தூக்கி பிக் பாஸ்ல போட்டாங்க அப்படின்றது தெரியாது. பார்வதி வெளியில இருக்கும்போது வேற மாதிரி இருந்தாங்க. அவங்க சோசியல் மீடியால எப்படி பேசியிருந்தாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பெரியாரிசம் அம்பேத்கரிசம் சொல்லிட்டு எவ்வளவு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உள்ளார போயிட்டு டோட்டலா வந்து இவங்களா அப்படின்ற அளவுக்கு. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க யாருன்னா ரிட்டையர்டு நாசா ஆஸ்ட்ரோனட், அதாவது விண்வெளி வீராங்கனை. சுனிதா வில்லியம்ஸ் படிச்சு நம்ம ஸ்கூல்லயே நிறைய படிச்சிருப்போம். விண்வெளி வீராங்கனை இப்போ கூட ரீசெண்டா வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்பேஸ்ல ஸ்டக் ஆயிட்டு 3 months ஐ திங்க் ஸோ அவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்பதான் வந்தாங்க, அவங்க ரிட்டையர்டும் ஆயிட்டாங்க. நான் லவ் பண்ற பொண்ணுடா, நானும் லவ் பண்றேன். என்ன சொல்ற? I will take care of this. I will accept your love, Chitti. But first you must prove it. சொல்லு. உலகத்தை சுத்தி நடந்தே வா, உன்னை நான் லவ் பண்றேன். இந்த கதையா நடந்தே போற அப்படி. வசி, நீங்க உடனே என்ன மாதிரி ஒரு ரோபோ செய்யணும். The next day. Several months later. Yes, completed. சிறப்பான ஆழ்னி. Let's break up, Vasi. Come, Chitti, let's go. இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. சங்கர் ஷாக்குடு எடிட்டர் ராக்குடு அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் சிட்டிக்கு வந்து கொஞ்சம் மூளை கம்மி தான். என்னதான் வந்து இந்த டெலிஃபோன் புக்கையும் இன்ஜினியரிங் புக்கையும் டாக்டர் புக்கையும் படிச்சாலும் சரஸ்வதி சபதம் புக்கை படிச்சிருந்தா எல்லாரும் வேலையை முடிஞ்சு போயிருக்கும். சிட்டி ஏமாத்தி விட்டாங்க. இந்த ஏ வந்து போற வேகத்தை பார்த்தா நம்மளுக்கே வந்து பகீர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் வந்து ஒன்னா நடிக்க போற மாதிரி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல இருக்கிற ஹீரோயின்ஸ் ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணவே முடியல. இவங்க ஏயா இல்லை ஒரிஜினலா அப்புறம் வந்து அஃபிஷியலா வந்து இவங்க ஏ இல்லை இவங்கலாம் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க ஏ இல்லை அப்படின்றதே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க வந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கமல்ஹாசன் வந்து ரஜினிகாந்த் ஃபேஸோட சேஞ்ச் பண்ணி அஜித் அண்ட் விஜய் வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஒரிஜினல் ரியலிஸ்டிக்கா இருக்கு. கமல் ஒரிஜினல் ஃபேஸ் எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாரோ எப்படி நடந்து வந்தாரோ அதே மாதிரி தான் அஜித் விஜய் அவர்களும் வந்து நடந்து வந்தப்பயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்டரோ இல்லை ஆக்ட்ரஸோ வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா நான் வரல. A few moments later, one eternity later, 2000 years later. என்ன பேசிட்டு இருந்தேனே மறந்து போட்டுனாடி. No comments. Simply yes. திரும்பி வரீங்க. ஐயோ
மீண்டும் மீண்டுமா? Hey Grok, swap Pooja saree to Mamita Baiju and Mamita dress to Pooja H. இவங்களோட ட்ரெஸ் இவங்களுக்கும் இவங்களோட ட்ரெஸ் இவங்களுக்கும் ஸ்வாப் பண்ண சொல்றாங்க. வீடியோ ஆஃப் பண்ணுங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க யாராவது போட்டு அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எலான் மஸ்க போட்டு அடிச்சுக்கோங்க. ஆனா வந்து உண்மையாலுமே வந்து குரோக்கும் சரி ஆன்ஜிபி சரி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படி மாத்து அப்படி மாத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என் பாட்டுக்கு சொன்னா அவன் பாட்டுக்கு ஒன்று மாத்தி கொடுக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. நான் தான்டா பப்ஸ், உனக்கு ஏத்த போறேன் ட்ரிப்ஸ். அடே பப்ஸ், உன்னால எனக்கு வேலை அதிகமா போச்சுடா. செரிமானம் ரொம்ப லேட் ஆகுதுடா. நான் தான் காளான், டேஸ்ட்ல நான் தான் டாப். உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு. டேய் காளானே, உன்னை சாப்பிட்டா அடுப்புல தூக்கி வச்ச மாதிரி வயிறெல்லாம் எரியுதுடா. நான் தான்டா வடை, நான் மொறுமொறுப்பேன். என்ன சாப்பிட்டா நீ கிறுகிறுப்ப. அடே வடை, உன்னை சாப்பிட்டா எனக்கு பிரஷர் ஏறுதுடா. என்னால முடியலடா. டேய் பேக்கு, நான் தான்டா கேக்கு, என்ன நீ தாக்கு. டேய் கேக்கு, நீ பக்கத்துல வந்தாலே எனக்கு ஆகுதுடா ஷாக்கு. ரெஸ்ட் இன் பீஸ். எவன்டா அந்த ஃபங்க்ஷனல் ஆகிடுது கொடுத்தது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். இந்த மாதிரி நல்லா சூப்பரா எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா வந்து நான் தான் இந்த பரோட்டா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பரோட்டா. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா? வாய்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த மாதிரி வாய்ஸ்ல வந்து டப்புன்னு இந்த பரோட்டா பேசுச்சுனா எப்படி இருக்கும்? பரோட்டா. நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். ஏய் இன்னொன்னு போடுற. மாசத்துக்கு 2 தடவையோ இல்ல 3 தடவையோ எடுத்துக்கும் போது பிரச்சனை கிடையாது. அதுவே பிரச்சனை தான் ஒரு டைம் மேல. பரோட்டாவோட கான்செப்ட் தான் பப்ஸும். அதனால ஹெல்த்தியா எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியா இருங்க. எனக்கு புரியுது, உங்க கண்ணுல எனக்கு சாவு பயம் தெரியுது. என்னடா இது? ஒரு பேஸ் ரியாக்ஷன் போடுறான். ஆனா அடுத்து வெயிட்டிங் நல்ல ஒரு படம் பண்ணிட்டோம்டா. சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். வண்டி வீரன் எஃப்எல் லோடிங். வண்டி வீரன் ஏகே வண்டியில ஏத்து சிறுத்தை சிவா மேல வண்டி கியூட்டா டி சிவா. கியூட்டா தான் இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம எல்லாருமே சந்திப்போம். இந்த வீடியோல அவ்வளோ வந்து ஒரு சீரியஸான டாபிக்கை பத்தி தான் மெஜாரிட்டி வந்து பேசியிருப்போம். பாய். வாழ்க வளமுடன்.